بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصدقة على ذي الرحم الكاشف. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டாடும் செய்கின்றது. வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மேல் மட்டுமே என்றென்றும் வைத்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீது, அன்னாரின் வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் நிறைய நற்பண்புகளை கற்றுத் தந்திருக்கிறது. அதில் உள்ள ஒன்று பிறர் மீது இரக்கப்பட்டு வாழுதல். பிறர் என்று சொல்லுவது முஸ்லிமாகவும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். பிற மனிதர்கள், பிற படைப்பு, இப்படி எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்படும் பொழுது, துன்ப துயரங்கள் ஏற்படும் பொழுது அதை நீக்குவதற்கு நம்மால் ஏதேனும் முடியுமா என்ற சூழல் இருக்குமையானால் நாம் அதில் பங்கு கொண்டு அவர்களுடைய துன்ப துயரங்களை நீக்க வேண்டும். இவ்வாறுதான் இஸ்லாம் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுகிறது. இரக்கம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டிய அழகான பண்பு என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா இது குறித்து குர்ஆனில் நிறைய வசனங்கள் மூலமாக பிறருக்கு இரக்கப்படுதலை பற்றி ஆங்காங்கே அறிவுறுத்தி வருகிறான் என்பதை பார்க்கிறோம். வலா தன்ஸவுல் ஃபضல பைனகும், நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உபகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்வதற்கு, நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான். அதற்கு என்ன கூலி கொடுக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா, அதாவது உங்களுக்குள்ளாக நீங்கள் உபகாரம் செய்து கொள்வதை மறந்துவிட வேண்டாம் என்று இங்கே குறிப்பிடுகிறான். ஃபضல பைனக்கும், பைனக்கும்ங்கிற வார்த்தை மூமினுக்கும் பொருந்தும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பொருந்தும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த பிரச்சனைகளை காலப்போக்குல இல்லாம ஆக்கிடுவான். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கண்ணியமா நடந்து கொள்றது, வியாபார தலங்கள்ல கண்ணியமா நடந்து கொள்றது, கொடுக்கல் வாங்கல்ல கண்ணியமா நடந்து கொள்றது, அதுல கொஞ்சம் இரக்கத்தோடு ஈவு இரக்கம் காட்டி நடந்து கொள்றது, இது எல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித்தரும். குறிப்பா அந்த வியாபார தளத்துல இஸ்லாம் என்ன கட்டளை எடுத்துன்னு கேட்டா, நிறுத்து வாங்கும் பொழுது கரெக்டா வாங்கு மக்கள்கிட்ட. நீ நிறுத்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகப்படியாகவே கொடு. வியாபாரிகளுக்கு சொல்லுது, மக்கள்கிட்ட வாங்கும் பொழுது சரியா வாங்கு, ஆனா மக்களுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலா கொடுத்த பிள்ளை, அது உனக்கு குறைஞ்சு போய் நினைக்காத அப்படின்னு எல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வியாபார தலங்கள்ல இருப்பவங்க
நம்மள்கிட்ட. கொடுக்கிற இடத்துல நாம இருந்தா தாராளமா கொடுக்கணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான். அதாவது வியாபாரத்துக்கும் பொருந்தும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பொருந்தும், ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்கிறவருக்கும் பொருந்தும், ஒரு முதலாளியா இருக்கிறவருக்கு பொருந்தும். இப்படி எல்லாத்துக்குமே பொருந்தும். கொஞ்சம் கூடுதலா கொடுக்கறது, மக்களுக்கு சலுகை காட்டுறது, மக்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போறது, இது எல்லாம் மார்க்கம் அவசியம். அது இரக்கத்தின் பண்பு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு அழகான உபதேசங்களாக எடுத்து வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நிறைய பேசி இருக்கிறார்கள், செய்து காட்டி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு 23 வருட ஏகத்துவ பிரச்சாரம் இல்லையா? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லிம் ஆனவங்க குறைவு. இஸ்லாத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம் ஆனவங்க குறைவு. நபியுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாம் ஆனவர்கள் நிறைய. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்தவங்க ஒரு 30% பேர் கூட இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பார்த்தாங்களா இல்லையா? அந்த செயலை பார்த்து 70% பேர் பார்த்தாங்க. இஸ்லாமிய வாழ்க்கை செயல் வடிவில் வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசிட்டு இருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ் தஆலாட்ட, இறைவா, மக்களில் உனக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அல்லாஹ் சொல்றான், அதாவது தன் சகோதரின் காலில் முள் தைத்தால் அது எனக்கு தைத்ததை போல என்று ஒருவர் வேதனைப்படுகிறானா இல்லையா? பிறர் வேதனை தன் வேதனையாக எவன் நினைப்பானோ அவன்தான் மக்களிலேயே சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான். அப்படின்னா அல்லாஹ்ட்ட நற்பேர் எடுக்கணும்னு கேட்டா அதுக்கு ஒரே வழி, பிறருடைய துன்ப துயரங்களில் நாம் பங்கு கொள்வது. அவங்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் அதை நாம முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் ஒரு உபகாரம் செய்ய முயற்சி செய்யறது அப்படிங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்லி தர்றான். அந்த சிரமத்துல இருக்கிறவங்க நம்மகிட்ட கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறது. எந்த சூழலாக இருந்தாலும் சரிதான், முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை முஸ்லிம்கள் வளர்த்து கொள்ளணும், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், சிறந்த தர்மம் எது? உலகத்துல தர்மத்துக்கு நிறைய சொல்லலாம். பசிக்கவனுக்கு கொடுக்கிறது, ஆடை இல்லாத ஆளுக்கு கொடுக்கிறது, அப்படி இப்படி நிறைய தர்மத்தின் வகை இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்கிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, அஃதலு ஸதக்கத்தி, சதக்காவிலேயே சிறந்தது எதுன்னு கேட்டா அலா திர் ரஹிமில் காஷிஹி, வெறுப்புணர்வோடு பகமையோடு இருக்கும் உறவுகளுக்கு உதவுதல். அந்த சொந்தக்காரே நம்ம மேல கோபமா இருக்கார், கடுமையான ஆத்திரத்துல இருக்கார், அவர் ஆத்திரத்துல இருந்தா இருந்துட்டு போகட்டும், நான் ஏதாவது அவருக்கு கொடுக்குறேன், நான் ஏதாவது அவருக்கு உதவி செய்யறேன், நான் ஏதாவது முடிஞ்சவரை அவருக்கு உபகாரம் செய்யறேன் அப்படின்னு ஒரு உபகாரம் செய்யறோமா இல்லையா? இந்த உபகாரம் தான் தர்மத்திலேயே சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். கேட்டா கொடுக்கிறது தர்மம் தான், ஆனா அதை விட சிறந்தது என்னங்க? நம் மேல அவருக்கு பகை உணர்வு இருக்கிறது, அந்த பகை உணர்வு இருக்கும் போதே அவருக்கு கொடுக்கிறது, இதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒத்து பாருங்க. இது மாதிரி நிறைய நிகழ்வு நடந்திருக்கு, எக்கச்சக்கமான நிகழ்வு நடந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய அந்த காலத்துல கிட்டத்தட்ட மக்காவுல ரசூலுல்லாஹ் 13 வருஷம் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணாங்க. 40 வயசுல வகி வந்துருச்சு இறை தூதராக. அதன் பிறகு 13 வருஷம் மக்காவோட வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் இறை தூதர்னு அந்த பிரச்சாரம் செய்யும் பொழுது சிலருக்கு பிடிக்கல,
சிலர் காலங்காலமாக நாங்க ஒரு சிலை வணக்கத்துல இருக்கிறோம், அதெல்லாம் இவர் புதுசா தப்புன்னு சொல்றாரு, முன்னோர்களுடைய வழிமுறை எல்லாம் கூடாதுன்னு சொல்றாரு, ஏதாவது வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது, எல்லாம் சமம்னு சொல்றாரு, அப்படி இப்படின்னு பல பேருக்கு சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்கல. அப்படிப்பட்ட ஒரு அம்மா அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள் அந்த 13 வருட காலங்கள் இப்படியேதான் பெரும்பாலும் கழிஞ்சிச்சு. அதை விடுத்து ரசூலுல்லாஹ் அடுத்து மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனா வந்த புதுசுல அதே போல ஏகத்துவ பிரச்சாரத்துல ஆரம்பத்திலேயே சிலை வணக்கங்கள் கூடாத ரசூலுல்லாஹ் அறிவிக்க விட்டாங்க. இப்படி விடும் பொழுது மதீனாவுல யாருமே இல்லாம சிரமப்படக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் மூதாட்டி, அந்த அம்மா என்ன பண்றாங்க, இனிமே இந்த மதீனாவுல இருக்கக்கூடாது, நம்ம முன்னோர்களுடைய வணக்கங்கள் எல்லாம் பூரா ஒருத்தர் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறார், அண்ணன் தம்பிக்கு மத்திய பிரிவினையை உண்டாக்கிட்டார், பெரிய பிரச்சனையா இருக்கு அவரால் இந்த மதீனா நகரத்துக்குள்ள, இனிமே இந்த மதீனா நகரத்துல நாம இருந்தோம்னா நமக்கு நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மா என்ன பண்ணுது, மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு மதீனாவை விட்டு வெளியே போயிடலாம் முயற்சி பண்ணுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மாட்ட நேரா போனாங்க, என்ன மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு எங்க போறீங்க, வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த மூட்டை முடிச்சுலாம் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவோடய போய் அந்த அம்மா எங்க இருக்கணும்னு சொல்லுதோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த அம்மாவுடைய மூட்டை முடிச்சுலாம் கொடுத்தாங்க. இந்த இடத்துல நீங்க தங்கணுமா, சரி இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹ், ஏமா மதீனா நல்ல ஊரு தானே, அந்த ஊரை விட்டுட்டு ஏன் இப்படி ஒதுக்குப்புறமா வாழ முடிவு பண்ணிட்ட, உனக்கிட்ட யாரும் இல்லையே ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, இல்ல மதீனா இதுவரைக்கும் அமைதியா இருந்துச்சு, முஹம்மது ஒருத்தர் மக்காவுக்கு வந்திருக்காரு, அவர்கள் முன்னோர்கள் நாங்கள் வழிபட்ட வணக்கங்களை எல்லாம் தவறு, கடவுள்கள் தவறுன்னு சொல்றாரு, அப்படி இப்படி நிறைய குழப்பம் பண்றாரு, நானும் இருந்தேன்னா அவர் பண்ற குழப்பத்துக்குள்ள சிக்கிக்குவேன்னு பயமா இருக்கு, அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன் தம்பி அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒண்ணும் சொல்லல, நகர்ந்து வர்றாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, எப்பா நான் ஊரை விட்டு வெளியே போறேன், யாரும் உதவி செய்ய வரல, நீயே என் மூட்டை முடிச்சுனா தூக்கி போட்டாலும் இங்க கொடுத்துட்டு வரீங்க, நீ யாருப்பான்னு கேட்டான். அந்த அம்மா கேட்டுச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா பெரியம்மா, இதுவரைக்கும் யார நீ குழப்பவாதின்னு சொல்லியோ அந்த குழப்பவாதி முஹம்மத் நான் தான் அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாழல, ஆச்சரியம் தாங்க முடியல. எப்பா வழிய உதவி பண்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது, இப்ப நம்ம வழிய உதவி செய்யறியப்பா, இப்படிப்பட்ட ஒன்னையா ஊர் மக்கள் குழப்பவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன்னையா தப்பான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சொல்லுப்பா இப்ப என்ன சொல்ல வர சொல்லுட்டா. ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தெல்லாம் அந்த இடத்துல சொன்னாங்க. அந்த அம்மா அந்த இடத்துல கனிமா சொல்லுச்சு, அந்த இடத்துல கனிமா சொல்லுச்சு. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த அம்மாவை ஏசி இருக்கலாம், பேசி இருக்கலாம், அல்லது எதையும் போட்டு உடைச்சிட்டு போயிருக்கலாம், அல்ல அந்த அம்மாவுக்கு உபகாரம் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு தெளிவா தெரியுது முஹம்மது என்ற எண்ணம் இந்த அம்மா திட்டுதுன்னு சொல்லி, என்னுடைய கொள்கைக்கு மாற்றமானதுன்னு தெரியும், தெரிஞ்சும் கூட உதவி பண்ணாங்களா இல்லையா? அந்த அம்மாவுக்கு இப்ப உதவி தேவை, உபகாரம் தேவை, அது என்னால முடியும், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அந்த அம்மா இஸ்லாம் ஆனா என்ன, இஸ்லாம் ஆகாட்டி என்ன, நான் ஏகத்துவத்தை சொல்லிட்டேன், அது கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி உபகாரம் பண்றேன். இந்த மனநிலைக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்களா இல்லையா? இந்த வாழ்க்கை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு 23 வருட காலங்கள்ல, குறிப்பா 10 வருடத்துல ஒரு இமாலய சாதனை செய்ய முடித்தது. உபகாரங்கிற ஒன்ன கையில எடுத்தாங்க ரசூலுல்லாஹ், நற்குணம்ங்கிற ஒன்ன கையில எடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்த்து முடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய நற்குணம் என்ன தெரியுங்களா? யாரா இருந்தாலும் உதவுவான், எதிரியா இருந்தாலும் சரி, அடிக்க வர்ற இருந்த ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்கு தேவை இருக்கா முதல்ல அள்ளி கொடு, அதன் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு. அவனுக்கு என்ன தேவை, ஓடி போய் உதவி செய்யற மனப்பான்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படி இருந்துச்சு. இந்த சமூகத்தை அப்படித்தானே கட்டமைச்சு கொடுத்திருக்கிறாங்க, அப்படி இருக்கணும் உத்தரவு போட்டாங்க. அப்படிதான் இந்த முஸ்லிம் சமூகம் இதுவரை கடந்து வந்திருக்கிறது என்று பார்க்கிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காவில் இருந்த காலத்துல, மதீனாவில் இருந்த காலத்துல மக்காவோட கடுமையான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, சாப்பிடுற சாப்பாடு இல்லாம இலை தலைகள் எல்லாம் சுட்டு சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க, தோலை கரிச்சு சாப்பிடுற அளவுக்கு மக்காவோட பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே வெளிநாடுகள்ல இருந்து வர வேண்டிய கோதுமை எல்லாம் வரல,
காரணம் அந்த கோதுமையை இறக்குமதி பண்றவர் ஒரு முஸ்லிம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமே காஃபிரான ஊருக்கு மக்காவுக்கு எதை நான் கொடுக்க போறதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். இப்போ அபூ சுஃபியான் மக்காவுடைய தலைவர் ஒரு நிலைக்கு வர்றார். இனிமே மக்கா இப்படியே போனா எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போயிடுவாங்க, வேற வழியே இல்ல. மக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யறவர் ஒரு முஸ்லீம், அவர் இப்ப நிப்பாட்டிவிட்டார் இறக்குமதி கோதுமைய, அவரை போய் குடிக்கணும், அவர் இறங்கி வரமாட்டாரு, அவர்கிட்ட யாரு சொன்னா கேட்போமோ அவங்ககிட்ட போயிருவோம். நேரா மதீனாவுக்கு வந்தார் அபூ சுஃபியான். அப்ப முஸ்லீம் ஆவல, மதீனாவுக்குள்ள வந்தார், ரசூலுல்லாவை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட சந்திச்சு சொன்னாரு, மக்கா ரொம்ப பஞ்சத்துல இருக்கு, உங்களுக்கு நாங்க நிறைய நோவில தந்திருக்கிறோம், உங்களுடைய எதிரிகாத்தான் நாங்க இருக்கிறோம், ஆனா உங்க தாய் பிள்ளைதான் மக்காவுல இருக்கு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த இறக்குமதி பண்றவற்றை கூப்பிட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உணவு பொருளை இறக்கி தர சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஒண்ணுமே சொல்லுங்க, எதிரிதான், தன்னை வதைத்தவர்கள், கொடுமைப்படுத்தியவர்கள், அவர்கள் சின்ன பின்னமாக சிதைந்து போகட்டும் என்று இருக்கவில்லை. பஞ்சம் வந்துருச்சா, கஷ்டப்படுறீங்களா, பரவாயில்ல, இங்க வாப்பா, யாருப்பா அவங்களுக்கு இறக்குமதி பண்றது உணவு பொருள, இனிமே அதை நிப்பாட்டாத, கொடு, ரசூலுல்லாஹ் அவங்க எதிரியா இருந்துட்டு போகட்டுமே, அவங்க பஞ்சத்துல பசியில செத்து போகணுமா, வேண்டாம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இங்க இருந்து உணவு பொருளை மதீனாவுல இருந்து மக்காவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்களே. எதிரியாக இருந்தாலும் கூட அவங்க வாழ்றதுக்கு வழிவகை செஞ்சார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்க்கிறோமா இல்லையா? இந்த நிலைப்பாட்டை தான் இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக நமக்கு கற்றுத் தருகிறது என்று பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவந்த இறை தூதர்களில் இருந்து நபி தோழர்கள் வரை எல்லாமே இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहु अज़ीज़ மிகப்பெரிய வழிமாறுகளுடைய தலைவர், இறைநேச செல்வர். அவங்க எல்லா நேரமும், குறிப்பா அவங்க இரவு நேரம் எப்படி இபாதத்து செய்வான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பிரகாரம் இரவு மூன்றா பிரிப்பாங்க. இரவு மூன்றா, அதாவது இரவுங்கிறது இன்னைக்கு நாம நினைச்சுக்கிறோம் 12 மணிக்கு தான் இரவுன்னு, அப்படி இல்லை. அதனாலதான் நம்ம ஆளு இரவுல தூங்குறான்னு கேட்டா 1 மணிக்கு போய் தூங்கலாம்ன்றான். இரவே அவனுக்கு அப்பதான் வருது. ஆனா மார்க்கம் என்ன சொல்றது இரவுன்னு கேட்டா, பொழுது சாஞ்சிட்டாலே, சூரியன் மறைஞ்சிட்டாலே இரவு ஆரம்பம், அங்க இருந்து இரவு ஆரம்பம். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க இரவு வணக்கத்துன்னு கேட்டா, இரவு 3ஆ பிரி, 2 பாகத்தை தூக்கத்தில் கழி, சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு முடிச்சுக்க, 3ஆவது இரவுல எழுந்து தொழுண்டாங்க. இததான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி செய்வாங்க. அதாவது கிட்டத்தட்ட இரவு 3ஆ பிரிச்சா இறுதி இரவு எதுன்னு கேட்டா ஒரு 2:30 மணில இருந்து ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், 2:30ல இருந்து 5:30 சூரியன் உதயம் வரைக்கும் அது பிற்பதி இரவு. அப்படி இரவு முழுக்க தொழுகக்கூடிய பண்பு முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி இருந்துச்சு. இவங்க தொழுகும் நேரத்துல பூரா, அதே போல பகல்ல நோம்பு தொழுகிற நேரம், ஓய்வு எடுக்கிற நேரம், இது எல்லாம் பார்த்துக்கிட்டே பக்கத்துல ஒரு யூதன் இருந்தான். இவங்க அசந்து தூங்குற நேரம், தொழுகிற நேரம், எல்லா நேரத்திலையும் அவன் என்ன பண்ணுவான், ஒரு சலங்கை எடுத்து உழுக்குன்னு உழுக்குவான், ஒரு தர்ஸ் எடுத்து கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருப்பான். தொழுக விட மாட்டான், தூங்க விட மாட்டான், நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். அவங்க வீட்டுல இருக்கிற நேரம் பூரா தொந்தரவு தருவான். வரலாற்று நூல்ல மிக தெளிவா இதை எழுதுறாங்க. அப்படிப்பட்ட துயரம் மட்டுமே வந்துகிட்டு இருந்தான், எப்ப பார்த்தாலும் தொந்தரவு. அவனை போய் பார்த்து கண்டிக்க கூட மாட்டான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ். ஒரு நாள் எந்த தொந்தரவும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, என்னன்னு விசாரிச்சாங்க. பக்கத்து வீட்டுல இருந்தாலும் என்ன பாச்சு இல்ல, அவர் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, காவலர்கள் கைது பண்ணிட்டு சிறையில் அடைக்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நேரா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் நேரா போனாங்க, அந்த காவல் நிலையத்துக்கு போனாங்க. எப்ப என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் யூதர், அவரை கைது பண்ணிட்டு வந்துட்டீங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டான். இல்ல, அவர் இந்த பிரச்சனை, அவருக்கு நான் ஜாமீன் தர்றேன், அவருக்கு வேணும் குற்றப்பரிகாரத்துக்கு காசு வேணும் கட்டணும்னா நான் காசு கட்டுறேன். என் பக்கத்து வீட்டுக்காரு அவரை வேகமா விசாரணை பண்ணி அவருக்கு வேகமா விடுதலை பண்ணி வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி, அதன் பிறகு பெரிய மனுஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்களேங்கிறதுனால அவரை பத்தி விசாரிச்சு அவருக்கான தண்ட பரிகாரம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி காசை வசூல் பண்ணிக்கிட்டு அவரை விடுதலை பண்ணிட்டான். யாரு விடுதலை பண்ணுனா, யாரு காரணம் என்றாலும் விசாரிச்சான். விசாரிச்சு முடிச்ச நேரம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வந்தான், கைய பிடிச்சான், நீண்ட நேரம் அழுதான்.
அழுது முடிச்சுட்டு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் உபகாரம் பண்ணாம உபத்திரியம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களை தொலை விடுறதில்ல, உங்களை தூங்க விடுறதில்ல, உங்களை நிம்மதியா இருக்க விடுறதில்ல. இவ்வளவு துன்பம் கொடுத்தனே, இவ்வளவு துன்பம் கொடுத்த பிறகும் நான் காவலில் அதாவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு என்னை ரெக்கமெண்டேஷன் பண்ணி வெளியே எடுத்தீங்களே, நீங்க தான் மிகப்பெரிய சிறந்த மனிதன் மகான் அப்படின்னு சொன்ன உடனே முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், அப்படி இல்லப்பா, இஸ்லாம் இப்படிதான் சொல்லியிருக்கு. யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டா, சிரமப்பட்டா, துன்பப்பட்டா அவங்களுக்கு உபகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அத நீ என் பக்கத்து வீட்டுக்காரனா வேற போயிட்ட, நான் உனக்கு இத கூட உபகாரம் பண்ணலட்டுனா நான் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? என்கிட்ட எப்படி உண்மையான ஈமான் இருக்கும்? உனக்கு நிறைய உபகாரம் பண்ணணும்பா அப்படின்னு அவங்க திரும்ப சொன்ன உடனே அதன் பிறகு அவன் பேசவே முடியல. அப்படியே கைய பிடிச்சான், கலிமா சொன்னான். அன்னைக்கே உடனே இஸ்லாம் ஆயிட்டான். உடனே இஸ்லாம் ஆயிட்டான். இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தன்ப பண்பா இருக்குது. யாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது நமக்கு அவன் சிரமம் தர்ற ஆளா இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில உபகாரம் பண்ணக்கூடிய உபகாரிகளாக வாழணுங்கிறது தானே கற்றுக் கொடுத்திருக்கு. இந்திய தேசத்துல கூட 1992 பாபர் மசீதை இடிச்சாங்களா இல்லையா? பெரிய கலவரம் இந்தியா முழுக்க ஆங்காங்கே நடந்துச்சா இல்லையா? அந்த காலகட்டத்துல அதாவது வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலிம், அவங்க ஆலிமுடைய பேரு மௌலானா சஜ்ஜாதுல் நஅமானி ரஹிமஹுல்லாஹ். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொது சேவை மையத்தை அப்பதான் துவங்குறாங்க. ஒரு மக்களுக்கு தொண்டு செய்யற ஒரு நிறுவனத்தை அப்பதான் துவங்குறாங்க. அப்ப துவங்கி பல பேருக்கு மருத்துவ ரீதியாக, படிப்பு ரீதியாக, உணவு ரீதியாக, இப்படி பல வகையில உபகாரங்கள் பல பணக்காரர்களை பிடித்து அவங்க மூலியமா ஏழைகளுக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு தகவல் வருது, இந்த ஆஸ்பத்திரியில ஒருத்தவங்களுக்கு அவசரமாக அதாவது ரத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்க செத்து போயிடுவாங்க, ரத்தம் கிடைக்கல, அரிதான ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய குரூப் அப்படின்னு ஒண்ணு நேரா எந்த குரூப் ரத்தம்னு சொன்னாங்களோ அந்த குரூப் ரத்தம் தான் மௌலானாவுடையது. மௌலானா சஜ்ஜாதுல் நஅமானியுடைய குரூப் ரத்தம் அந்த குரூப் ரத்தம். உடனே இரவு காலங்கள் கூட பார்க்காம ஒரு வண்டியை பிடிச்சு வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி அதை எடுத்துக்கிட்டு நேரா குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. போற வழியில இவங்க பெரிய ஆளுன்னு முடிவு பண்ணி, அதாவது குறிப்பா அப்படியே சொல்றாங்க, RSS சில தொண்டர்கள் குறுக்கம் வழிமறிச்சு மௌலானாவை அதே இடத்திலேயே வெட்டி கொலை பண்றது முடிவுக்கு நிக்கிறாங்க. காரு வந்துகிட்டே இருக்கு, இவங்க குறுக்க நிக்கிறாங்க, காரை மறிச்சாச்சு. மறிச்ச உடனே மௌலானாவை வெளியே இறக்குறாங்க, வெளியே வாங்க வெளியே வா அப்படின்னு வெட்ட போறதுக்காக. மௌலானா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்பா என்னை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் தாங்கப்பா. எப்படி? எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் தாங்க, அதன் பிறகு நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டா, நான் அவசரமா இந்த நள்ளிரவுல ஒருத்தவங்களுக்கு ரத்தம் தேவை கொடுக்க போய்கிட்டு இருக்கேன், சந்தேகமா இருந்தா என்னோடயே நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கே வரலாம், உங்க கார்லயே நான் ஏறிக்கிறேன். எப்படி? என் காரை விட்டுருங்க, உங்க கார்லயே நான் ஏறிக்கிறேன், என்னோட வாங்க, ரத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு எதை வேண்டாலும் பண்ணுங்க பாண்டா. அவங்களும் அதே மாதிரி RSS தொண்டர்கள் அந்த சகோதரர் என்ன பண்றாங்க, அவரை நேரா தன்னுடைய கார்ல ஏத்திக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா எந்த குழந்தைக்கு எந்த தோழருக்கு தெரியுங்களா ரத்தம் கொடுக்க போறாங்க மௌலானா? அவங்க RSS தொண்டனுடைய ஒரு பிள்ளைக்கு தான் ரத்தம் கொடுக்க போறாங்க. யாருக்கு ரத்தம் கொடுக்க போறான்னு கூட மௌலானா அது தெரியாது. குரூப் மட்டும் கேட்டாங்க, அந்த குரூப் என்னுடைய குரூப். தயங்கல, நேரா போனாங்க, ரத்தம் கொடுத்து முடிச்சாங்க. முடிச்ச உடனே, தம்பி இங்க வாங்கப்பா, என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, நான் கொடுத்ததை நிறைவேற்றேன், நீங்க என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கலாம்டா. மீண்டும் அந்த காரு கூட ஏறிட்டாங்க, அவங்களாவே ஏறினாங்க. அந்த சகோதரன் நேரா காரை ஓட்டிக்கிட்டு போய், மௌலானா உங்க வீடு எது அதை மட்டும் சொல்லுங்க, வெட்ட வந்த ஆளு, கொலை பண்ண வந்த ஆளு, உங்க வீடு எதுவும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இறக்கி விட்டுட்டு காலையில பேசிக்கோன்னு போயிட்டாங்க. மறுநாள் காலையில மௌலானா கைய புடிச்சு அழுது மன்னிப்பு கேட்டு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை நாங்க கொலை பண்ண நாங்க முடிவு பண்ணுமே, எங்களை இருந்து மேலிடத்துல அப்படித்தானே எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு, ஆனா எங்க தொண்டர்கள்ல உள்ள ஒரு பிள்ளைகளை நீங்க ரத்தம் கொடுக்க போனீங்க, இதன் பிறகு இனிமே முஸ்லிம்களுக்கு எங்களால் முடிந்தவரை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், எந்த துன்பமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கிறாங்களே. இததானே இஸ்லாம் கத்துக் கொடுக்குது. அல்லாஹ் இப்படிதானே குர்ஆன்ல சொல்றான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ,
உங்களால் ஒருவரை உயிராக்க முடியுமையானால், உபகாரம் செய்ய முடியுமையானால் அவர் உலக மக்கள் எல்லோரையும் உயிராக்கியவரை போல. இதுதான் குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இன்றைய முஸ்லிம்கள் நிலைய பாருங்களேன் கொஞ்சம் உத்து. எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலமாக இந்தியா முழுக்க பேசும் பொருளா என்ன இருக்கு, காஷ்மீர்ல குறிப்பிட்ட பகுதியில தீவிரவாதிகள் புகுந்து சுட்டு பல உயிர்களை சிதைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படிப்பட்ட அந்த காஷ்மீர்லயே அதுவும் குறிப்பாக சில சங்கிகள் என்ன முழக்கம்னு கேட்டா, சுடும் பொழுது அவர்கள் ஆடை நீக்கி பார்த்து முஸ்லிமா இருந்தா விட்டு பிற ஆளா இருந்தா சுட்டுக்கொள்ளு அப்படின்ட்டு அந்த தீவிரவாதிகள் செய்தார்கள் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை அவுத்து விடுறான். அது நடந்தது அதுவல்ல. சுடப்பட்டு இறந்து போனவர்கள் இஸ்லாமியர்களும் பலரும் கூட, பல இஸ்லாமியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். சுட்டது எவனோ, சுடப்பட்டதில் முஸ்லிம்களும் செத்து போயிருக்கிறார்களே. அந்த நேரத்துல, அந்த கலவர நேரத்துல எங்கே இருந்தோ வந்த சுற்றுலா மக்களுக்கு காபீர்களாக, இந்துக்களாக, கிறிஸ்டின்களாக யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எத்தனையோ முஸ்லீம் வீடுகள்ல முஸ்லீம்கள் அவங்கள உள்ள கூப்பிட்டு உபகாரம் பண்ணி இருக்கிறாங்களே. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. அப்படியே சாப்பாடு கிடைச்சாலும் ஒவ்வொரு சாப்பாடும் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படுது. கஷ்டமா இருக்கு. அங்கங்க செக் போஸ்ட் போடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட வெளியூருக்காரவங்க சாப்பிடாமல் இருக்கிறீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி முஸ்லிம்கள் தன் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து நல்ல சுவையான உணவு கொடுத்து வெளியே அனுப்பி வச்சிருக்காங்களே. காஷ்மீர் மக்களை போல உபகாரம் செய்பவர்கள் உலகத்தில் கண்டதில்லை என்று அந்த நேரத்தில் அனுபவித்து வந்தவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். இன்னைக்கு பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இணையதளத்துல நிறைய செய்தி. காஷ்மீர்கள் உபகாரிகள், காஷ்மீர் முஸ்லிம்கள் தர்மம் செய்கிறார்கள், உணவு தருகிறார்கள் இப்படின்னு அவர்கள் ஏழை வாழை என்று பார்க்கிறார்களே தவிர, தேவையுடையவர்கள் என்று பார்க்கிறார்களே தவிர, அவன் இந்து, அவன் முஸ்லீமு, அவன் கிறிஸ்டினு அப்படின்னு பார்க்கல. யதார்த்தம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அட இன்னும் 2-1 நாளைக்கு முன்னாடி பாருங்களேன் கொஞ்சம், இஸ்ரேல்ல அடக்க முடியாத தீ விபத்து நடக்குதா இல்லையா? இஸ்ரேல் அந்த அரசு கூக்குரல் போடுது. அமெரிக்கால இருந்து உதவி வருமா, ஐரோப்பிய நாடுகள் இருந்து உதவி வருமா, அந்த நாட்டுல இருந்து வருமா, இந்த நாட்டுல இருந்து வருமா, பத்து எரியுது, அடக்க முடியலையே அப்படின்னு கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்கு. இவன் இஸ்ரேல் யார அடிச்சுக்கிட்டு இருந்தான் இதுவரைக்கும்? பலஸ்தீன மக்களை அடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பலஸ்தீன மக்கள் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த நெருப்பு அணைக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிதான், ஆனா பத்து எரியுது. முஸ்லிம்களுக்கு மனசு இல்ல, உடனே ஓடி போய் எரிகிற நெருப்ப அணைக்க இன்னைக்கும் உதவி செய்பவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய பண்பே அதுதான். உலகம் முழுக்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மதுரையில ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை போது கூட ஒரு இந்து சகோதரர் பப்ளிக்கா வந்து பேட்டி கொடுக்கிறாரு, பப்ளிக்கா வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அதாவது காரக்குடியில ஒரு முசீபத்து பிடிச்சவன் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது வந்து இந்த மதுரையில் நடந்த நிலைய வச்சு கலவரத்தை உருவாக்க பாக்குறான். சிதம்பரம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் நிர்வாகிகளுடைய பேர் வரும்பொழுது அதுல ஒருத்தர் பேரு வர்கீஸ்ன்னு வருதுங்க. கோயில் நிர்வாகி பேரு வர்கீஸ்ன்னு வருது. அதை குறிப்பிட்டு சொல்றான், இந்த கோயில்ல ஒரு முஸ்லிம் நிர்வாகியா இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தன் பெரிய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சம்பந்தப்பட்டவரே பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, என் பேர் என்னமோ வர்கீஸ் தான், ஆனா நான் முஸ்லீம் இல்ல. முஸ்லீமுடைய பேரு எனக்கு இருக்கு, நான் வந்து முஸ்லீம் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, நான் வந்து மாசமாக நிறை மாத கர்ப்பிணியாக எங்க அம்மா இருந்த பொழுது அந்த நேரத்துல கடுமையான புயல் காற்று, வெள்ளம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்பத்திரிகள் எல்லாம் எங்கே அனுமதிக்கப்படவில்லை. திருச்சியில ஒரே ஒரு ஆஸ்பத்திரியில ஒரே ஒரு டாக்டர், அவர் எங்க அம்மாவுக்கு அந்த இக்கட்டான நேரத்துல பிரசவம் பார்த்து என்னை எங்க அம்மா பெற்றெடுத்தாங்க. அந்த என்னுடைய மனைவியை காப்பாற்றிய, என் மகனை காப்பாற்றிய அந்த மருத்துவரின் பேரைத்தான் என் மகனுக்கு வைப்பேன் என்று வைத்தார். எனக்கு பிரசவம், என் தாய்க்கு பிரசவம் பார்த்து என்னை பெற்றெடுக்க காரணமாக இருந்தது ஒரு முஸ்லிம், அவர் பேரு வர்கீஸ். அந்த வர்கீஸ் நினைவாகத்தான் என் தகப்பனார் எனக்கு பேர் வைத்தாரே தவிர நான் முஸ்லீம் அல்ல, நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பட்ட வருத்தமாகவே டிவி சேனல்ல உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப முஸ்லிம்களோட பண்பே என்னன்னு கேட்டா, சிரமமா,
கஷ்டமா? அவர் எந்த மதமா இருந்தா என்ன, எந்த ஜாதியா இருந்தா என்ன, எந்த மொழி பேசுறவரா இருந்தா என்ன, ஏன் தனக்கே அது எதிரியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, முடிந்தவரை அவருக்கு நான் உபகாரம் பண்ணுவேன். இதுதான் முஸ்லிம்களுடைய பண்பு. இது ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுத்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரும் வெள்ளம் வந்த பொழுது பெரும் வெள்ளத்துல எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பள்ளிக்குள்ள வாங்க, தங்குங்க, உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறோம் அப்படின்னு நடந்ததா இல்லையா? இது எந்த வழிபாட்டு தலத்துல பார்க்க முடிஞ்சது? முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் என்ற பள்ளிவாசல் மட்டும்தானே பார்க்க முடிந்தது. ஒரு சென்ற பெருவெள்ளத்துல கூட வடபழனியில ஒரு பள்ளிவாசல்ல பிரியாணி ஆக்கி போட்டு பள்ளிவாசல இடம் கொடுத்து, குளிக்க இடம் கொடுத்து, தூங்க இடம் கொடுத்து எல்லாரும் முஸ்லிம் தானே செய்தார்கள். அப்ப சிரமம்னு வந்துட்டா ஜாதி மதத்தை பார்ப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் பார்க்கவும் மாட்டார்கள். ஜாதி மதம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, மதம் எங்களுக்கு தேவையில்லை. உதவியும் வேணுமா, யாரு வேண்டாலும் உபகாரம் பண்ணலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த பண்பை முஸ்லிம்களுக்கு குர்ஆன் கற்றுத் தருகிறது, நபிமொழிகள் கற்றுத் தருகிறது. அதாவது சொல்ல வர செய்தி என்னவென்றால், உலகத்தின் பார்வையை ஒருமுறை உற்று பார்த்தால், அதாவது பலஸ்தீனமாக இருந்தாலும், அது காஷ்மீராக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டால் ஓடோடி சென்று அவர்கள் உபகாரம் பண்ணுபவர்கள் முஸ்லிமாகத்தான் இருப்பார்கள். படித்த அந்த சமூக வலைத்தளங்களை வந்த செய்தி, காஷ்மீரில ஒரு ஒட்டக ஓட்டி, ஒரு குதிரை ஓட்டி தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த பயணிகளை, அந்த வெளியூருக்காரர்களை உயிரை பணயம் வைத்து அவர்களை காப்பாற்றினாரா இல்லையா? அந்த ஈமான் செய்த வேலை. நான் முஸ்லிமே, அவன் செத்தா சாவட்டும், அந்த மனநிலை முஸ்லிம்களுக்கு கிடையாது. அந்த மனநிலை முஸ்லிம்களுக்கு வரப்போவதே இல்லை. அந்த அடிப்படையில் தானே நீ எவ்வளவு எங்களை அடித்தாலும் நொறுக்கினாலும், எங்கள் தாயகத்தை விட்டு நீ விரட்ட நினைத்தாலும் கூட உனக்கு ஒரு பிரச்சனையா? அங்கே வந்து நிற்பார்கள் முஸ்லிம்கள். பலஸ்தீன முஸ்லிம்கள் அங்கே வந்து நிற்கிறார்களா இல்லையா? உலக நாட்டுல இருந்து நிறைய கேக்குறீங்க, உபகாரம் வேணும், தீ அணைக்கணும், அதைத்தான் இதைத்தாண்டு வந்தானா? வரல. உன் பக்கத்து நாட்டுக்காரன் பலஸ்தீன் முஸ்லிம் தானே முதல்ல ஓடி வர்றான். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் பாடம் படிக்க வேண்டிய தருணம் இது. அவன் யூதனாக, கிறிஸ்துவனாக, வேற எவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீ கேட்காமல் ஓடி வந்து உபகாரம் செய்பவன் ஒரு முஸ்லிமாகத்தான் இருப்பான். முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் என்றால் உதவுபவர்கள், இஸ்லாமியர்கள் என்றால் உபகாரிகள். அந்த மனநிலை நமக்கு வந்தாக வேண்டும். அந்த நிலைப்பாடு வந்தால்தான் ஈமானே பரிபூர்ணம் அடையும். ஈரமுள்ள நெஞ்சத்தோடு வாடு என்று இஸ்லாமியர்களுக்கு இந்த மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா நாம் இறப்பை சந்திக்கும் வரை யாரு சிரமப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும், துன்பப்பட்டாலும் ஜாதி மதம் பார்க்காமல் முடிந்தவரை உபகாரிகளாகவே அவர்களுக்கு உபகாரங்களை செய்து வாழும் நற்பண்பாளர்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.